கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். தோத்திரமே தோத்திரமே இயேசு சுவாமிக்கு தோத்திரமே தோஷியனாய் ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே தோஷியனாய் ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே கோரா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி பாடி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே உன்னி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் உன்னி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே அப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் அப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீவன் இயேசுவையே பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீவன் இயேசுவையே அர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் அர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் ஆயிரம் நாளிருந்தால் உம்மை பாடியே தொத்தரிப்பேன் ஆயிரம் நாளிருந்தால் உம்மை பாடியே தொத்தரிப்பேன் அவையிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன் அவையிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன் தாழ்த்தி தலைகோனிந்து ரத்த சாட்சிகள் குற்றமெல்லாம் தாழ்த்தி தலைகோனிந்து ரத்த சாட்சிகள் குற்றமெல்லாம் போற்றி பொம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் போற்றி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் கிருபின் செராபின்கள் ஒரு செட்டினால் மோடி கிருபின் செராபின்கள் ஒரு செட்டினால் மோடி நேராய் அம்மை துதிக்க மீசன் நானும் அம்மை துதிப்பேன் இயேசுவின் நாமத்தினாலே ஜீவங்களின் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அம்மா பிரைஸ் லார்ட், ராஜேஷ் டேனியல் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். நம்ம அறிமுகத்தை பார்த்தாச்சு, இன்ட்ரோடக்ஷன் 2 தான் பார்த்தாச்சு. இன்னைக்கு ஏசாயா முதலாவது அதிகாரம் முதல் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஆமோத்ஸின் குமாரனாகிய ஏசாயா அப்பா பேர் கிளியரா இருக்கு. ஆமோத்ஸ், இந்த ஆமோஸ் வேற ஆமோஸ் வேற, தீர்க்கதரிசி ஆமோஸ் கிடையாது, நான் உங்களுக்கு சொல்லிட்டு ரைட். யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்கள் நாட்களிலே யூதாவையும் எருசலேம் குறித்து கண்ட தரிசனம். சரி, தரிசனம்ங்கிறதுக்கு டெபினிஷன் நம்ம பார்க்க போறோம். தரிசனம் என்றால் என்ன வாசிப்போம். எல்லாத்துக்கும் டெபினிஷன் பைபிள் இருக்கு. அந்த டெபினிஷன் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதுல இருந்து கரெக்டா இந்த தரிசனம் என்ன நமக்கு புரியும்.
தரிசனத்துக்கு டெஃபினிஷன் என்னாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 24வது அதிகாரம், என்னாகமம் 24:4. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு, இந்த தரிசனத்துல தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனங்களை கண்டு தாழ விழும் பொழுது கண்கள் திறக்கப்பட்டவனா விளம்புகிறது. ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்றார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பேசணும். இந்த தரிசனத்துல ஆண்டவர் பேசணும். தரிசனத்திலே ஆண்டவர் வார்த்தையை கேட்டு, அதுக்கு கேட்கறதுக்கு காதுகள் தேவை. இந்த காதுகளை விருத்த சேதனர். நான் எனக்கு பிடிச்சதை நான் பேசக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நான் பேசணும். சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு, சர்வ வல்லவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. அது யார் கேட்கிறாங்களுக்கோ அவங்களை தான் கொடுப்பாரு. கண்டு தாழ விழும் பொழுது தன்னை தாழ்த்துகிறது. நமக்கு ஒரு பெருமை வந்துடக்கூடாது. நான் ஒரு தரிசனத்தை சொன்னேன், எனக்கு கொடுத்தாரு, பெருமை வந்துடக்கூடாது. இதே வார்த்தையை திரும்ப கன்ஃபார்ம் பண்றாரு 16வது வசனத்துல. இந்த தரிசனத்தினுடைய டெஃபினிஷன், தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமார் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவருடைய தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண்டு 2 தடவை சேம் டிட்டோ. இது ஒரு டெஃபினிஷன். இத தேவன் எதற்காக கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு பல காரியங்கள்ல ஒரு காரணம் என்னன்னா, ஆண்டவர் ஒருத்தரை உயர்த்த விரும்புகிறார். யாரை உயர்த்துகிறார்? ஏசாயா உயர்த்துகிறார். அதற்காக ஆண்டவர் அதை கொடுக்கிறார். சங்கீதம் 89வது அதிகாரம், சங்கீதம் 89:19. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி, யாரு பக்தன்? அவனுக்கு விக்கிரகம் கிடையாது, உலகம் கிடையாது, எனக்கு என் ஆண்டவர் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி அவன்தான் பக்தன் என்று சொல்லி தரிசனமாகி, சகாயம் செய்யத்தக்கதாக சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனங்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை உயர்த்தின. இதுக்கு அடுத்த அடிப்படை என்னன்னா, சகாயம் செய்யத்தக்க சக்தியை உடைய ஒரு சௌரியவான். தானியேலை நம்ம பார்க்கிறோம். தானியேலுக்கு ஏன் அந்த தரிசனத்தை கொடுக்கிறாருன்னா, அவருக்கு ஒரு பவர் இருக்கு. என்னன்னாலும் கரெக்டா பேசுவார். எல்லாருடைய தலையில எடுக்கப்பட போறார். தைரியமா போயிருக்கிறார். என்னைய கூட்டிட்டு அவ சகாயம் செய்ய சக்தியை ஒரு சௌரியம் நாள் வைத்து ஜனத்திலே தெரிந்து கொண்டு உயர்த்தினேன். அந்த உயர்த்துவதற்காகத்தான் அந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்பர் 2. ரைட். இப்ப தீர்க்கதரிசில பொய் தீர்க்கதரிசில ஒருத்தங்க இருக்காங்க. அதை குறித்து நான் சொன்னேன். எங்க டாக்டர் அம்மா வருத்தப்பட்டாங்க, நீங்க அதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொல்றதை நான் சொல்லிடுறேன். வாசிப்போமா? எரேமியா 23வது அதிகாரம், பொய் தீர்க்கதரிசி என்றார் யார்? 23:26. எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவரை தீர்க்கதரிசியின் இருதயத்திலே எதை உண்டோ இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகம். அவங்களுக்கு ஒரு காரியம் தேவை. அதை அவங்க இருதயத்தில் அந்த வஞ்சனையை வச்சு அதைத்தான் அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க, வஞ்சனையே அவங்க என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ரைட். இப்போ உங்களுக்கு நான் சொல்ற காரியங்கள், தரிசனம், யாருக்கு தரிசனம் கொடுக்குறாரு, எதற்காக தரிசனம் கொடுக்குறாரு, எப்படி உயர்த்துக்கிறாரு நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ புதிய ஏற்பாட்டில இருந்து ஒரு தரிசனத்தை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். புதிய ஏற்பாடு மத்தேயு 17வது அதிகாரத்தில் ஒரு மறுரூபங்களை நம்ம பார்க்கிறோம். 17:9. அவர்கள் மலையிலிருந்து இறங்குற பொழுது இயேசு அவர்கள் நோக்கி, மனுஷகுமாரன் மரித்திலிருந்து எழுதும் வரை இந்த தரிசனம்
அப்போ இந்த தரிசனம் எல்லாருக்கும் கொடுத்தாரா? நோ, எல்லாருக்கும் செலக்டட் பீப்புளுக்கு தான். பாருங்க 17:1 6 நாளுக்கு பின்பு இயேசுங்க நம்ம பார்க்குற இயேசு மாமிசத்தில் வந்த கடவுள். ஆனால் இவர் மாமிசத்தை வந்த கடவுள்னு சொல்லி முதல்ல அந்த இன்னர் சர்க்கிள் நம்பணும். எந்த பேதுரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்னாரோ அவர் நம்பணும். நம்புறதற்காக என்ன செய்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய், அதுக்கு பேர் மறுரூப மலை. இப்ப வர அது உயர்ந்த மலை தான். இந்த மறுரூப மலைங்கிற ஒரு பேர் அதற்கு வரல. அவருக்கு முன்பாக மறுரூபமாகினார். இப்ப நம்ம பார்க்க மாமிசத்துல வந்த கடவுள் மறுரூபமாகிறார். இந்த மறுரூபம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய வல்லமை எல்லாவற்றையும் பருவத்தை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண மனிதனா இந்த பூமிக்கு வருகிறார். நான் மனிதனா? எஸ். அவருடைய டைட்டிலே மனுஷகுமாரன், அவர் பிடிச்ச டைட்டில். ஆனா நான் தேவகுமாரன் அப்படின்றது யார் நம்பணும்? இன்னர் சர்க்கிள் நம்பணுங்கிறதுக்காக மறுரூபமானார். 2வது, அவர்களுக்கு முன்பாக மறுரூபம். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெளிச்சம், லைட். ஒருவர் சேரக்கூடாத ஒளி வாசம் பண்ணுகிற கடவுள். அதனால அங்க எப்படி இருப்பாரோ இங்க காட்டும். 3, அப்பொழுது மோசே எலியா அவர்களோடு பேசுறதாக காணப்பட்டார்கள். தரிசனம் அல்ல, தரிசனத்தை அப்படின்னு சொல்றாரு. காணப்பட்டார்கள். பேதுரு பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார், மோசே இருக்கிறார், எலியா இருக்கிறார். மோசே எலியா 2 பேரும் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசே நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு அடையாளம். எலியா பரலோகத்துக்கு மரிக்காம எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சுத்தமானால் இங்கே ஒரு கூடாரம் மோசே எலியாவுக்கு போடும், 3 குடம் போடுவோமா என்று கேட்டார். பேதுருக்கு ஒரே ஈக்குவலா பார்க்கிறார். தவறு, 3 ஈக்குவல் கிடையாது. பேதுருவால ஈக்குவலா பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு காரியத்தை காட்டுறாரு. அவர்கள் பேசுகிறே, இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிலைத்து, ஒளியுள்ள ஒரு மேகம். மேகத்தையும் ஆண்டவரை பிரிக்கவே முடியாது. 2வது வரிகள் மேகத்தோட வர இருக்கிறார். அந்த மேகம் அசையாது. ஆனா இங்க ஒளி உள்ள மேகம் அப்படின்னா இது பிதா. இவர் என் நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறது என்று இவருக்கு செவி கொடுக்கிற சத்தம். மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, மேகம், ஒளி உள்ள மேகம், இதெல்லாமே தரிசனமாக பார்க்கிறோம். சீஷர்கள் அதை கண்டு முகம் கொப்பர விழுந்து மிகவும் பயந்தார்கள். முகம் கொப்பர விழுந்து டெபினிஷன் நமக்கு சொல்லி பார்த்தீங்களா? தாள விழும் பொழுது, என்னாகும் 24 நாள்ல தாள விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன். தாள விழும் பொழுது அப்படி ஒரு தரிசனம் தொடங்கும்போது, இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? கட்டாயம் பார்ப்பீங்க. என்னால உங்களை பார்க்க முடியாது, இங்க யார் யார் இருக்கீங்கன்னு தெரியும். ஆனா யார் யாரெல்லாம் செய்திய துயர்ந்து கேட்கறேன்னு எனக்கு தெரியாது. புரியுது உங்களுக்கு? ஆனா தாள விழுந்து மிகவும் அப்பொழுது இயேசு வந்து அப்படி தொட்டு எழுந்திருக்க டாக்டர் அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது 9வது வசனத்துல, அவர்கள் மலையிலிருந்து இறங்குற போது இயேசு அவர்கள் நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்து வரை. ஏன் இதை சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த காரணம் நம்முடைய பாவத்திற்காக மறிக்க வேண்டும். சரி, இன்னும் சில தரிசனங்களை நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்க போயிடும். இன்னொரு தரிசனம் பார்ப்போமா? அப்போஸ்தலர், சரி, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 5வது வசனம். பேதுரு பார்க்கிறோம். 10 10வது அதிகாரம் 10வது வசனம். பேதுருக்கு பயங்கர பசியோட ஜெபம் பண்ண போறாரு. ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்துல ஒரு பெரிய துப்பாட்டம், ஒரு போர்வை, அதற்குள்ள எல்லா மிருகம்
சுத்தம் அசுத்தம் எல்லாம் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஊரும் பிராணி இருக்குது, ஆகாயத்தை பறகுது, பேதுருவே எழுந்து அடித்து புசி. அவனுக்கு சத்தம் உண்டை, சத்தம். தரிசனத்தில் பார்க்கறாரு, ஆண்டவர் பேசுறாரு. இது ஒரு தரிசனம். ரைட். அடுத்து ஒரு தரிசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1 வசனத்துல இதை பார்த்தது யார் அப்படின்னா பவுல் பார்க்கிறார். ஆனா தன் பேரை சொல்ல மாட்டேங்கிறார். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்ல, ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனம். கர்த்தர் அருளின தரிசனம் கிறிஸ்டல் கிளியராக இது தரிசனம். ஆனா சாதன தரிசனத்தை வெளிப்படுத்த சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவர் தன்னை மறைத்துக் கொள்கிறார். நான் பார்த்தவர் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் தங்களை மறைத்துக் கொள்வார்கள். நான் வார்த்தையை நாட் ஐ பட் காட். 16 வருஷத்துக்கு முன்பு 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். 3ஆம் வானம், 3rd heaven. இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ஒரு வானத்தை பார்க்குறோம். நீங்க இங்க பார்க்குற அந்த கழுகு மேக்சிமம் டிஸ்டன்ஸில் அது பறக்கும். அது முதல் வானம். அதோட தான் புவி ஈர்ப்பு சக்தி இருக்கும். அந்த இடத்துல இருந்து நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு ஏரியா இருக்குது, அது 2ஆம் வானம். புவி ஈர்ப்பு சக்தியிலிருந்து மேலே போய் சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் இருக்கிற மண்டலம், அது 2ஆவது வானம். அங்கிருந்து நாம் பிதா வாசம் பண்ணுகிற பரலோக ராஜ்யம், பரதேசு, இதெல்லாம் 3ஆம் வானம். இங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இந்த பரதேசுங்கிற வார்த்தை நீங்க பார்க்கலாம். அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷன் பேசாத. இது ஒரு தரிசனம். சரி, இந்த தரிசனங்களை நான் உங்களுக்கு காமிச்சேன். இப்ப 2வது அதிகாரம் 1 வருஷம் வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா 3 ராஜாக்களை பார்க்கிறோம். என்ன பார்க்கணும்னா, எருசலேமின் குறித்த கண்ட தரிசனம். கண்ட தரிசனம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தரிசனம் யார் கொடுக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளமா. 2 பேதுரு 1வது அதிகாரம் 21 தீர்க்க தரிசனம் மானது ஒரு காலத்திலும் சரி 19 வசனத்தில் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வாசனம் நமக்கு உண்டு. அதிக உறுதியான, அதுதான் இந்த தலைமுறைக்கு நிலைக்கிறது. இந்த வேதம் ஒரு எழுத்து சுருவிட மாற்றம், அது அப்படி இருக்குது. விடிந்து விடிவெளி உங்க இருதயத்தில் உதிக்கும் இருளான ஸ்தலத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடிவெளி. இது யாருக்கு கரெக்டா பொருந்தும் அப்படின்னா, ஒரு சாமத்து கரண்ட் நைட் வாட்ச்மேன். இவங்க கண்கள் ஃபுல்லா எங்க இருக்குன்னா இருள் இருக்கு. ஒரு லைட் விடி வரும் பொழுது நாங்க எங்க டியூட்டி முடிச்சிடும். நாங்க லைட்டு வர வர எங்க வீட்டுக்கு நாங்கள் போயிடுவோம். அதுபோல நம்ம ஒரு இருளான பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்கு என்ன ஆசைன்னா, அந்த விடிவெளி நட்சத்திரம் வரணும். நம்ம எங்க போயிடுவோம்? தேவ ராஜ்யத்துக்குள்ள போகிறோம். அதைத்தான் இருக்கிற ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற ஆவாசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். 2 பேதுரு 1வது அதிகாரம் 20 வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமுடைய பொருளை விடாதுன்னு. நீங்க சுய தோற்றம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறீங்கன்னா, வெளிப்படுத்த நம்ம பார்க்கிறோம். சூரியனை அந்த ஸ்திரீ, அது ஸ்திரீ. ஆனா சூரியன் இருந்துச்சுன்னா அது ஒரு சபை. அப்படின்னு சுய தோற்றம் கிடையாது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலமும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டானது அல்ல. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்தாங்கள் ஏவப்பட்டு பேசினார். பார்க்கணும், பேசணும். சரி, இப்ப 4 ராஜாக்கள் நமக்கு பார்க்கப்படும். ஏசாயா 1வது அதிகாரம் 1 வசனத்துல யூதாவின் ராஜாவாகிய உசியா. ஃபர்ஸ்ட் இந்த உசியாவை பார்த்து நம்ம பார்க்க போறோம். இந்த உசியாவை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 1 வசனம்.
2 நாளாகமும் 26:1. திரும்ப நான் சொல்றேன். 4 ராஜாக்கள் ஆளுகை செய்த காலத்துல ஏசாயா வாழ்ந்தார். 4 ராஜாக்கள் எப்படிப்பட்ட ராஜாக்கள் நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்க்க போகிறோம். முதல் ராஜா உசியா. 2 நாளாகமும் 26:1. நல்ல ராஜாவா தான் ஆரம்பிச்சார். ஓட்டத்தை துவங்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்சார். ஆண்டோடைய ஆசீர்வாதம் ரொம்ப அபிருதமா இருந்துச்சு. இவருடைய ஸ்பெஷாலிட்டின்னு சில காரியங்கள் இருக்கு. 16 வயது, டீனேஜ் 16, அந்த டீன்ல இவர் ராஜாவாகிறார். வளர்ந்து 4 அவன் தன் தகப்பனாகிய அமித்ஷா செய்தபடியே கர்த்தருடைய பற்றி செம்மையானது செய்து தேவனுடைய தரிசனம் புத்திமானாய் சகரியா நாட்களிலே தேவனை தேட மனதிருந்தான். கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவர் காரியங்களே வாய்க்க பண்ண. அப்போ ஒரு பீரியட் இருக்கிறது. ஏசாயா பார்க்கிறாரு, நல்ல மனுஷனா தான் இருக்கிறான், ஆனா முடிவு ரொம்ப மோசமா போச்சு. நம்ம ஆரம்பப்பது நல்லா ஆரம்பிக்கிறோம், முடிவு எப்படி முடிக்கிறது முக்கியம். அதான் நமக்கு இப்போ யுத்தம் பண்றாரு, எல்லாத்தையும் பலப்படுத்துகிறாரு, தேவனனுக்கு துணையா நிற்கிறாரு, எல்லாம் பலம் கொண்டு மேக்சிமம் போயிட்டு இருக்குது. 10வது வருஷத்துல இவர் ஒரு அக்ரிகல்ச்சர். அவன் பள்ளத்தாக்கு சமபூமி, அநேக ஆடு மாடு, மலைகளிலே வயல்வெளிகள், பயிர் குடி, திராட்சை தோட்டம் உண்டானபடினாலே வனாந்தரத்தில் கோபுரங்களை கட்டி அநேக துறைகள் ஏற்றினான். இவன் வெள்ளாமை பிரியனா இருந்தான். ரொம்ப ரேரா தான் ஒரு ராஜா வெள்ளாமை பிரியனா இருக்கான். இந்த அக்ரிகல்ச்சர் பத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்குது. இப்போ நாங்கள் போகிறது கிடையாது. ஆனால் முன்னாடி அங்கே போய் எங்கள் ஒரு மேனேஜர் இருப்பார், ஒவ்வொன்றும் சொல்லி விட்டுப்பார். சார் இங்கே பாருங்க சார், இந்த இடம் கொஞ்சம் உயரமாக இருக்குது பார்த்தீங்களா சார், இது நமக்கு வெள்ளாமை ரொம்ப கம்மியாக கிடைக்கும், இங்கே விளைச்சல் நல்லாயிருக்கும், ஆனால் தண்ணி மேலே ஏறாது அப்படின்னு சில காரியங்களாக சொல்லுவார். இது எனக்கு ஞாபகம் இருக்குது. சரி, எல்லாத்தையும் போய் 15 வசனம், அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாச்சு. இன்னைக்குங்க நீங்கள் என்னைக்கு ஆண்டவரை தேர்ற நிப்பாட்டுறீங்களோ இந்த மாதிரி. அவன் பலப்பட்ட பொழுது தனக்கு கேடு உண்டாக மனம் விலகி தூபம் காட்ட போகிறான். ஆசாரியனாக அசரியா கூட எல்லாரும் போய் என்ன சொல்றாங்க, உட்பிரவேசத்தை ராஜாவாகிய உசியாவுக்கு எதிர்த்து நின்று எதிர்த்து ராஜாவா ராஜா என்ன நீ தூபம் காட்டக்கூடாது, தைரியமா காட்டான். நெத்தியில குஷ்டரோகம் வருது, சாகர வர குஷ்டரோகியா இருந்து மறைச்சிட்டான். அப்ப முதல் ராஜா அவங்களை காமிச்சிட்டேன். 2வது ராஜாவை நம்ம பார்க்க போயிடும். 2 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 5வது வசனம். யோதாம் 15:5. கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்ததினாலே மரணம் அடைகிறான். அப்பா அடுத்து பாருங்க, யோதாம் ராஜாவின் குமாரனே யோதாம் அரண்மனை விசாரிப்புகாரனாக இருந்து தேசத்திலே ஜனங்களே இவர் ஒரு ஜட்ஜ். அப்பாவுக்கு என்ன படிக்கும், அக்ரிகல்ச்சர், பையனுக்கு ஜட்ஜ் விசாரிக்க. அப்புறம் இவரை குறித்து அதிகமான டீட்டெயில்ஸ் நமக்கு கிடையாது. ஆனாலும் இவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் அப்படியே முடிச்சிட்டார். நிறைய சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. சரி, 32-33 சின்ன டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதே 15வது அதிகாரம் 32. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியான் காலத்திலே பெக்காவின் 2வது வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் குமாரனே யோதாம் ராஜாவான். டீட்டெயில்ஸ். அவன் ராஜாவாக 28 வருஷம், 28 எருசலேமிலே 16 வருஷம் அரசாங்கம். அவன் கர்த்தருடைய பார்வையிலே செம்மையானதை செய்தான். தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் செய்தான். ஆலயத்துக்கு உயர்ந்த வாசலை கட்டுகிறான். யோதாம் எல்லாம் இருந்துச்சு. இப்ப ரொம்ப ஜாஸ்தி இல்லாட்டாலும் இஸ் நல்ல ராஜாங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டேன். 2வது ராஜா யோதாம். 3வது ஆகீஸ். 2 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 38 பாருங்க.
யோதாம் டெத்தாகிறாரு. தன் பிதாக்களிலே குமாரனாகிய ஆகாஸ் அவன் சார்ந்த ராஜாவார். அடுத்த கரெக்டாக வருது பாருங்க. 5 ராஜாக்களும் 1 2 3 4 5 மாதிரி கரெக்டாக வரும். 16 1 யூதாவின் ராஜாவாகிய யோதாம் குமாரன் ஆகாஸ். ஆகாஸ் ராஜா 20 வயதாக இருந்தான். எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அவன் தகப்பன் தாவீதை போல தன் தேவனுடைய பார்வைக்கு செய்யாமல். அப்ப ஒரு மோசமான ஒரு ராஜாங்கிறத டீட்டெயிலாக பைபிள் காட்டு. இவன் என்ன செய்யறான்? தன் குமாரனை தீக்கலக்க பண்ணுகிறான். குமாரனை தீக்கலக்கிறது ஆண்டவனுக்கு பிடிக்காத காரியம். ஆண்டாளை செய்யறான். அதாவது அப்பாவை செய்ததை மறந்துட்டான், தாத்தா செய்ததை மறந்துட்டான், துணிகரமாக ஒரு காரியத்தை செய்யும். அதனால அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயிக்காமல் போனது இவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு காரியம் கிடையாது. ஆனால் ஆலயத்தில் உள்ளதெல்லாம் நினச்சிடலாம் எடுத்து கொடுக்குறோம். சரி, இது நமக்கு மோசமான ராஜா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கடைசியாக ஒரு ராஜாவை பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 18 1. ஆகாசம்லாம் இருக்கு. நான் என்னன்னா எனக்கு பிடிச்ச ராஜா ஏசாயா ராஜா 18 1. இவரை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 5. இதுதாங்க ஒரு கிரீடம். ஒரு கிரீடத்தை வச்சிட்டார் ஆண்டவன். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து எல்லாத்தையும் கைப்பற்றான். அதனால 5வது அவன் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கவே அவனை போல முன்னாடியும் கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வைத்தாருங்க. இந்த ராஜாவை நமக்கு எல்லாம் தெரியும். இவர்கிட்ட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியா எதிர்த்து வர்றார். எதிர்த்து என்னென்னமோ சொல்றார். ஆனா இவர் எல்லாத்தையுமே அந்த நம்பிக்கை விட்டு கொஞ்சம் அசைய மாட்டார். அசையாம இருந்து என்ன நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 19 1 வஸ்திரத்தை கிழிச்சிட்டு தேவாலயத்துக்குள்ள போய் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி 19 4. இந்த அளவுக்கு ஒரு பயம் கிடையாது, தைரியம். கர்த்தர் கேட்ட வார்த்தைகள் நிமித்தம் தண்டனை செய்வார். 22 யாரை நிந்தித்து தூஷித்தாய், யாருக்கு விரோதம், நீ இஸ்ரவேலின் பரிசுத்த விரோதம் உன் கண்களை மேலே எல்லாம் சொல்லி கடைசியில் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ தூதரை அனுப்புறாரு. 35 2 ராஜாக்கள் 19 35. அன்று ராத்திரி சம்பவத்து என்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு சொல்லியிருக்கு. அதாவது தேவன் ரட்சிப்புங்கிற ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு என்னுடைய ஸ்பெஷல் பவர் இருக்குப்பா. ஒரு ராஜா என்னை நம்பிட்டாங்க, 100 நம்பிட்டான். அவனை நான் கைவிடவே மாட்டேன். தூதனை அனுப்பி ஆசிரியர் பாளையத்திலே 196,000 பேரை சங்கரித்தான். அதிகாலம் எழுந்திருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் செத்த பணமாக இருந்தார்கள். இப்ப இந்த ராஜா மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பு. இதை விட நேரத்தை நம்பக்கூடாது. அந்த அளவு 100 நம்பிட்டான். நம்பினால நான் ரட்சிக்கிறதுக்கு தேவதூதரை அனுப்பி நான் செய்தேன். அப்பொழுது அசிரியா ராஜா சகநகருக்கு புறப்பட்டு ஓடி போயிட்டான். ஸோ இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசனம் என்ன, தரிசனத்துடைய டெஃபினிஷன் எல்லாத்தையும் பார்த்தோம். பார்த்துட்டு 4 ராஜாக்களை பார்த்தோம். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கரிபையுமுள்ள பிதாவே, அம்மா துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு எசேக்கியேல் ராஜாக்கு இருந்த ஆவி வர வேண்டும் ஐயா. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அடுத்த ஒப்பு கொடுத்ததை அண்ணாவரை காக்கா வல்லவராக்க நிச்சயத்தோடு ஓடாக்க பாராட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.